சீரியல்ல பண்ணிருக்கீங்க. ஒரு டிஃபரெண்ட் ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க. சோ இந்த மாதிரி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுறது உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆச்சு? பயங்கரமான இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆச்சு. அம் இது என்ன சொல்றது? அடி வாங்காதால குறையெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. அப்படிங்களா? ஆமா. நெறைய பேர். இது இப்ப கூட ஒரு ரீசென்ட்டான ஒரு இன்டர்வியூல சொன்னேன் நானு. ஒரு கடையில துணி பாத்துட்டு இருந்தேன். லைக் சாரி பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு அம்மா அங்க வந்து என்னை இப்டி பிடிச்சு தள்ளுனாங்க. இருந்துட்டுல, மனசாட்சி இருக்காம்மா நீ? ம். அந்த பொண்ணு என்னம்மா பாவம் பண்ணுச்சு? மனசாட்சி இருக்காவா? இருக்குங்க. எந்த பொண்ணுன்ட்டு மனசுல யோசிக்கிறேன். ம். அப்ப அவங்க சொல்றாங்க, "அந்த மகா மகா என்னம்மா பாவம் பண்ணா? ஒரு பொண்ண வளர்த்து, உனக்கு உண்மையா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா இப்படியா கொண்டு வா?" அப்பதான் நினைச்சேன், ஓஹோ! நீங்க அங்க இருக்கீங்களா? நான்லாம் மறந்தே போயிட்டேன். ஷெட்யூல் முடிஞ்சா, சரி நம்ம வேலைய பாக்க போறோம். என்ன கண்டிப்பா. நான் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு திடீர்னு உனக்கு மனசாட்சி இருக்கா? நீ இப்படி பண்ணிட்டியே அந்த பொண்ண, அது இதுன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் கண்டிப்பா. அவங்க பயங்கரமா டென்ஷன் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு அந்த அம்மாக்கு ஆ. பேசும்போது. அப்போ அவங்க எவ்வளவு அது உள்ள போயிருக்காங்கல்ல. லைக் எவ்வளவு இதுவா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஜீவன் இருக்கறனால தான் எங்க பொழப்பு ஓடுது. கண்டிப்பா மேம். நீங்க ம். சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த வடிவேல் ஆட்டோல ஒரு லேடிய கூட்டு போவாருங்களே கடைசி சீரியல் அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட உள்வாங்கி